வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகிறோம். வந்தே பாரத்தில் போகிறோம். என்னடா வந்தே பாரத் வந்து இத்தனை நாள் ஆச்சு இப்போ வீடியோ போடுறேன்னு நினைக்கிறீங்க. ஸோ வந்தே பாரத்தில் வந்து இப்போ தான் நம்மளுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேஎஸ்ஆர் பெங்களூரில் தான் இருக்கேன். வந்தே பாரத் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2022 இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ பெங்களூர்லேருந்து பார்த்திங்கனாக்கா 2022 தான் வந்து ட்ரெயின் போச்சு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு அப்புறம் போகிறோம். ஸோ பார்க்கலாம், 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம் தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி இருக்குது இந்த ஜர்னி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த ட்ரெயின் பார்த்திங்கனாக்கா 2 வந்தே பாரத் ட்ரெயின் வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகுது. இப்போது வந்து மைசூர்லேருந்து வர ட்ரெயினில் தான் போகிறோம். மதியம் ட்ரெயின் இது ஆக்சுவலி. ஸோ டிக்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 990 சில்லற இருக்குது. ஸ்நாக்ஸ் ஒரு 100 ருபீஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபா டிக்கெட்டு. பார்க்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லேட்டு தான், ஆனால் பார்க்கலாம் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெயின் பார்த்திங்கனாக்கா பெங்களூர்லேருந்து 2:50க்கு கிளம்புது. இப்போ கிட்டத்தட்ட 2:50 ஆகிடுச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா ட்ரெயின் வரல. வந்தோடனே உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு ஃபுல்லாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் வந்துடுச்சு, செம்மையாக இருக்குது. உள்ளே போய் லக்கேஜெலாம் வச்சுட்டு வந்துட்டேன். ட்ரெயின் வச்சு பார்த்திங்கனாக்கா பெங்களூரில் ஒரு 5 மினிட்ஸ் நிற்கிது. செம்ம சூப்பராக இருக்குது. உள்ளே அதான் அடிக்கிற வெயிலுக்கு பயங்கர கூலிங்காக இருக்குது. நல்ல லக்ஸரி ட்ரெயின் தான். செம்ம ப்ரீமியம் பீப்புள் தான் வராங்க இங்கே இந்த ட்ரெயினுக்கு. அதே போல் பார்த்திங்கனாக்கா கூட்டம்னா செம்ம கூட்டமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சீட்டெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. நான் உள்ளே போய் பார்க்கலாம் இருங்க. நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குது. அக்காவை திறக்குது. ஆட்டோமேட்டிக்காக டோர் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுது. இதுக்கப்புறம் ஓப்பன் கிடையாது. ஸோ எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிடுது. ட்ரெயின் பார்த்திங்கனாக்கா டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் யாரும் ஏற முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடைக்கு போகிறோம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ மற்றபடி ஓகே, செம்மையாக இருக்குது ஆக்சுவலி ட்ரெயின் சொல்ல போனாக்கா. கொடுக்குற காசு ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு ஒரே ஒரு இது பார்த்திங்கனாக்கா சீட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல், சின்னதாக இருக்கிற மாதிரி. மற்றபடி எல்லாமே ஓகேவாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. சீட்டு தான் வந்து எனக்கு ட்ரெயின் கிளம்பிச்சு ஆக்சுவலி. நம்ம ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து இந்த வெளியே இந்த கதவுக்கு வெளியே இருந்து வீடியோ எடுப்போம். பட் இப்போலாம் எடுக்க முடியாது. இல்லை சரி, வண்டி வந்து டிபார்ட் ஆயிடுச்சு. ஓகே, பார்ப்போம். பெங்களூர் ஜர்னி, பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஜர்னி பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ட்ரெயின் ஷார்ப்பாக கிளம்பிச்சு மக்கள். பெங்களூர்லேருந்து ரொம்ப கரெக்டாக வந்துச்சு. அதே போல் கரெக்டாக கிளம்புது. சென்னையிலையும் போய் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வெளியே, அதாவது இந்த நம்ம இந்த டோருக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஏசி அவ்வளோவா இல்லை. அவ்வளோவா இல்லைன்னே சொல்லலாம். பட் உள்ளே பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஒரு சீட்லேயும் வந்து தண்ணி பாட்டில் நல்லா வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ சீட்டு பார்த்திங்கனாக்கா ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது, சின்னதாக இருக்குது. ஆனால் ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பரவாயில்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நல்லா தான் இருக்குது. ரொம்பவும் அந்த ட்ரே இருக்குது. ஸோ இதாமல் சில ட்ரெயின்களுமே இருக்குது. சரி, 4 பக்கம் இந்த ட்ரே இருக்குது. பட் வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். சீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூஸ் பேப்பர், அப்புறம் வாட்டர் பாட்டில். இது ஆக்சுவலி வாட்டர் பாட்டில் 1/2 லிட்டரு கொடுத்துட்றாங்க. பேப்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 பேப்பர் தராங்க. இது ஒன்று இருக்குது, அப்புறம் இது ஒன்று, இது ஒன்று. கிட்டத்தட்ட 1, 2,
4 பேப்பர் தராங்க. ஆனால் என்னன்னா எல்லாமே இங்கிலீஷ், தமிழ் எங்கள் படிக்கிறவங்க ஈஸியாக பிடிச்சிருக்காங்க. பிடிக்க வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுகிறோம். நன்றி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக் டோர் பற்றி, அதுக்கப்புறம் சிகரெட் வந்து பாத்ரூமில் குடிக்கூடாது, அது ரொம்ப நல்லாவே இருக்குது. செம ப்ரீமியமாக டாய்லெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸஸாகவே இருக்குது டாய்லெட். அண்ட் பார்த்தீங்கன்னா நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குது. ஸோ இதனால் கொஞ்சம் அழுக்கெல்லாம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சுங்களா. இந்த மெயின்டெனன்ஸ்லாம் தெரியுது ஃபுல்லாக கலருக்குலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ட்ரெயின் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது சொல்லலாம். ஸோ இந்தியன் வெஸ்டர்ன்லாம் இருக்குது. ஆனால் இது வெஸ்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. இந்த கோச்சில் நான் இருக்கிறது ஆக்சுவலி C11 கோச்சு. ஒரு ஃப்ளைட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. பட் வந்து க்ளீன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கே கொஞ்சம் இதுதான் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ ட்ரெயின் எவ்வளோ பழசு ஆகுதோ அவ்வளோக்கு க்ளீனெல்லாம் இது வந்து ஒரு நார்மல் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ நான் இது ஒரு ரிவ்யூவாக தான் போடுறேன் உங்களுக்கு ஆக்சுவலி. பட்டு க்ளீனாக நீட்னஸாக இருக்குது, ஸ்மெல் இல்லை. ஒரு ஃப்ளைட்டில் இருக்கும்போது எப்படி ஒரு ஸ்மெல் இருக்குமோ அந்த மாதிரி ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி சொல்ல போனால். பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாகவே இருக்குது ஆக்சுவலி. தரெல்லாம் வந்து அழுக்காகவே இல்லை, நீட்டாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் நல்லாவே பண்ணுறாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அந்த டிவிலையும் அப்படியே வந்துருக்கு. அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து டிவிலையுமே அப்படியே ஆகுது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மென்ஷன் ஆகிட்டே இருக்குது எவ்வளோ ஸ்பீடில் போகுது. அதாவது டிவி வந்து பார்த்தீங்கன்னா 226 கிலோமீட்டர் ஸ்பீட். இங்கே வந்து மென்ஷன் ஆகிட்டே இருக்குது இடத்துல. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து 208 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா 129 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. இங்கேயும் ஒரு டிவி இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ 2 இடத்துலையும் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். பார்க்கலாம் நம்ம என்ன வருதுன்ட்டு. ஆக்சுவலி வந்து ஸ்நாக்ஸ் வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வெஜ்ஜு தான் மென்ஷன் ஆகிருந்துச்சு, நான்வெஜ்ஜோ இல்லை வேறு எதே ஆப்ஷன் இல்லை. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது. அதனால் வந்து நம்ம வெஜ்ஜே செலக்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்பீடாக போகுது. இப்போ வந்து கேஆர்புரம் பக்கத்தில் போய்ட்டுருக்கு. ஸ்பீடாக போகுது ஆக்சுவலி ஸ்டேஷனில். பெங்களூரில் ஏறினா, பெங்களூர் கேஎஸ்ஆரில் ஏறினா, அதாவது சிட்டி ஸ்டேஷன் அங்கே ஏறினோம்னாக்கா அடுத்து நேரம் காட்பாடி தான். வழியில் எங்கேயுமே நிற்காது, நல்ல ஸ்பீடாகவே போகுது ஆக்சுவலி. சிட்டிக்குள்ளேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்பீடாக போகிறதுக்கு. காட்பாடி அதை விட்டால் சென்னை சென்ட்ரல் தான். இதே இன்னொரு வந்தே பாரத் இருக்குது, அது வந்து கேஆர்புரம் ஸ்டாப் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 ஸ்டாப் இருக்குது, அதுவும் மைசூரில் தான் வருது. ஸோ மைசூர் டு சென்னைக்கு தான் அந்த வந்தே பாரத் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. லக்ஸரியாக போகிறதுக்கு ஒரு மினிமம் அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ஒரு டைம் அந்த மாதிரி போயிட்டு வரலாம். வெயிலுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ட்ராவலாக இருக்குது. ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியும் வந்து நிறைய பேர் போக மாட்டாங்க தான் நான் நினச்சேன். நிறைய பேர் வந்து ஆக்சுவலி ட்ராவல் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் சீட் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது, எம்டியான ஒரு சீட்டு கூட கிடையாது. பார்த்தா தெரியும் ஸ்பீடாக போகிறது, எவ்வளோ ஸ்பீடு போகுது பாருங்க. செம்ம ஸ்பீடில் தான் போகுது. வெஜ்ஜா நான்வெஜ்? சேம். ஸோ நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலி நேற்று சொன்ன மாதிரி வெஜ்ஜு தான். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் கப்பலில் க்ரீம் பண்ண இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவரில் வடை இருக்குது, 2 வடை இருக்குது. பார்க்கவே நார்மலாக தான் இருக்குது, டேஸ்ட்டு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா அவல் பொரி. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கார்னர் பாப்கார்ன் இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல அது. அதுக்கப்புறம் வந்து இது என்ன இருக்குது, டீ
பேக்கெட்டு, சாஸ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பால் பவுடர். பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு எதுலன்னு தெரியல, கப்பு எதுவும் வரல. சரி பார்ப்போம், கப்பு வருதான்னு பார்க்கலாம் டீக்கு. ஸோ இதுதான் வந்து 100 ரூபாய்க்கான ஸ்நாக்ஸ் இது. ஸோ இதெல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் விட்டு சூடாக தண்ணி கொடுக்குறாங்க. இதில் நம்ம வந்து அந்த பால் பவுடர் வச்சு டீ போட்டுக்கிறோம். இதுதான் பால் பவுடர் வச்சு டீ. பார்த்திங்கன்னா இந்த டீ பேக்கை அப்படி வச்சு போட்டுக்கிறோம். ஒரு சூப்பரான டீ இல்லை, முக்கியமான டீ இருக்கும். இப்போ வடை பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து எல்லாருக்கும் 2 வடை இருக்கும். எங்களுக்கு ஒன்று தான் இருந்துச்சு, ஏன்னு தெரில. ஆனால் அது அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக வரலாம், நான் கேட்டு மறுபடியும் வாங்குவேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கணும். 2 வடை கொடுக்குறாங்க, பட் எங்களுக்கு ஒன்று தான் வந்துச்சு. 3 ட்ரைலையும் பார்த்தீங்கன்னாக்கா 2 ட்ரையில் ஒரு வடையும், ஒரு ட்ரையில் 2 வடை இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டெல்லாம் அவ்வளோ ஒன்றும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீம் பன் வந்து மாடர்ன் க்ரீம் பன் இது ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு, நல்லா க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்படி நம்ம டீயை டிப் பண்ணி குடிக்க வேண்டியதுதான். பெருசாக அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது, ஏன்னா வந்து பால் பவுட்ரு அப்படி வச்சு குடிக்கும்போது. பட் சூடாக ஏதோ ஒன்று குடிக்கிறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்க்கு ஓகே. ஸோ எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணுறாங்க வந்தே பாரத். ட்ரெயின் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பங்கர்பேட் தாண்டிச்சு. பங்கர்பேட் ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னாக்கா 3:50, கிட்டத்தட்ட 1 மணி நேரம். நார்மல் ட்ரெயினில் வந்தாலும் 1 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ என்ன ஸ்பெஷல்னு தெரியல, பார்க்கலாம். சென்னையோட ரீச்சிங் டைம் பார்க்கலாம். ஸோ டீ குடிச்சாச்சு, வந்தே பாரத் டீ ஓரளவுக்கு ஓகே தான். எனிவே ஸோ உள்ளே இருந்து வெளியே வந்த பிறகு தான் அது ஆக்சுவல் ஸ்பீடே தெரியுது. செம்ம ஸ்பீடில் போகுது. 130 கிலோமீட்டர்ன்றது பயங்கர ஸ்பீடாகவே தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம உள்ள ஏசியில் ஃபுல் டோர் க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அவ்வளோவா ஃபீல் இல்லை. பட் இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கதவுக்கிட்ட பயங்கர ஸ்பீடாக இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவல் என்ன ஒர்த்தாக இருக்குதுங்க. பட் ஸ்நாக்ஸ்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒர்த்தே இல்லை. ஏதோ ஒரு சாப்பிட்டோம் அப்படின்ற ஃபீல் இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா நல்லாயிருக்கும். எமர்ஜென்சி சீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எமர்ஜென்சினாக்கா புஷ் பண்ணி டாக் பண்ணுறதுலாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா குப்பம் பக்கத்தில் ஏதோ ஒரு குப்பம் முன்னாடி முல்லானூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே வந்து வண்டி நின்றுட்டுருக்கு. ஆனால் நம்ம டோர் திறக்க முடியாது. ஒரு 5 நிமிஷமாக நிற்கிது வண்டி. இங்கே சிக்னலுக்கு நான் வெயிட் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ வண்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கிளம்பிடுச்சு. மல்லனூர் ஸ்டாப்பில் வந்து ஸ்டாப் இல்லை, ஆக்சுவலி சிக்னல் நின்றுட்டு இப்போ வண்டி கிளம்பிடுது. ஸோ பெங்களூரில் ஸ்டார்ட் ஆன வண்டி கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேலே வந்து ரன்னிங் ஆகிட்டு இப்போ தான் வந்து நின்று மறுபடியும் கிளம்புது. ஸ்டார்ட் பண்ணும்போது சரி ஸ்பீடில் போகுது பார்த்தா. அதாவது எப்படி வெயிட்டிங்கில் இருந்துச்சு அதோட செம்ம ஸ்பீடில் போகுது. ஸோ காலை கீழே சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலி ஒன்றும் தேடிட்டு இருந்தேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தாக்கா சீட்டு கட்டில் கால்கிட்ட இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஷேக் இல்லை, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் போய்ட்டுருக்கு. ஷேக்கே இல்லை, அப்படியே அருமையாக பண்ணலாம். பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா கம்ப்யூட்டரில் வேலை செய்வார். அவங்க ஊரில் வந்து பக்கத்தில் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ ஸ்மூத்தாக ட்ரெயின் போகுது. ஷேக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் பயங்கர ஸ்பீடில் போகுது. ஆனாலும் ஷேக் இல்லை. அதாவது பெரிய அளவுக்கு ஷேக் இல்லாமல்னா வேலைலாம் என்ன பண்ணோன்னா தாராளமாக பண்ணிகிட்டே போகலாம், அந்தளவுக்கு போகலாம். பட் என்னென்னா காஸ்ட்லி. பட் காசுக்கு ஏற்ற அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. மக்களே இது ஒரு ஸ்னிக்கர்ஸ் வாங்கணும். இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ், 70 ரூபா. இது ஒன்று அப்படி என்ன இருக்குதுன்னு தெரியல. சரி பார்ப்போம், வாங்கி பார்ப்போம் தான் சொல்லி வந்தோம். ஆக்சுவல் ரேட் என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் ரயில்வேலையும் போட்டிருக்கு, இதில் டைரெக்டாக மென்ஷன் பண்ணுறது 17 தான் போட்டிருக்கு. இது ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செரி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு.
சூப்பராக இருக்குது. இது 70 rupees. மக்களே வந்து காட்படி வந்திருக்கு. டோர் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம இறங்கி உடனே ஏறக்கூடாது. ஸோ காட்பாடியிலேருந்து கிளம்பியாச்சு. ட்ரெயின் போயிட்டு இங்கேயும் ஆட்டோமேட்டிக் டோர் வந்து ஆக்சுவலி க்ளோஸ் ஆகிடுச்சு. வெளியே ஒரு பட்டன் இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணாக்கா ஓப்பன் ஆகுது, எமர்ஜென்சி மாதிரி. பட் வந்து அது நம்மளுக்கு வந்து டேஞ்சர் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகாமல் இருக்கிறனால நான் வெளியே போய் டீ வாங்கலாமான்னு யோசித்தேன். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு போகல. பட் ஒருத்தர் அப்படி தான் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க டோரை. ஸோ சாரி 3 செகண்ட் முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கப் நூடுல்ஸ் வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைசி வெஜிடபிள் நூடுல்ஸு 55 ரூபா தான். சுடு தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பைசி வெஜிடபிள் நம்ம இது பேமெண்ட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் கியூஆர் கோட் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கேஷ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வேணுன்ற ஒரு டென்ஷனாக இருக்கும். அது வந்து இங்கே வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கியூஆர் கோடில் ஈஸியாக ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ரைஸு வந்து சில ஐட்டம்லாம் ஓகே தான். இப்போ நம்ம பேஸ் நெக்கர்ஸ் வாங்கினா அது 70 rupees, கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது ஓரளவுக்கு பரவாயில்ல, 55 ரூபா வருது. டேஸ்ட் எப்படி இருந்தால் பார்க்கலாம், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். कृपया सुनिश्चित करें कि आपका सामान ओवरहेड रैक में सुरक्षित रूप से रखा गया है। ओवरलोडिंग से बचें और चोट से बचने के लिए वस्तुओं को ठीक से स्टोर करें। காட்பாடி தாண்டின பிறகு நம்மளுக்கு அந்த டீ பேக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கனாக்கா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். டீ தூள், பால், சர்க்கரை எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி வந்து இந்த மாதிரி சுடுதலில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த டீ இருக்கும். டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கலக்கிறேன் நல்லா. ஸோ இந்த மாதிரி சுடு தண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சுடு தண்ணியில் இந்த பவுட்ரு மிக்ஸை வந்து கலக்கணும்னா நம்ம அப்படியே குடிக்கலாம். சக்கரை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, ஏதோ சூடாக குடித்த மாதிரி ஒரு ஃபீலு. இந்த இன்ஸ்டன்ட் பேக்கெட் வந்து ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும். இன்ஸ்டன்ட் சாய். இது ஆக்சுவலி மசாலா டீ பட்டு ஏலக்கெலாம் இருக்குது. இது ஆக்சுவலி வந்து ஃபாரினில் நிறையா இருக்குது. நான் நிறையா ஃபாரினில் குடிச்சிருக்கேன். பட் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு செட் ஆகுது. நம்ம லோக்கல் டீ குடித்தா அதுக்குலாம் இது அவ்வளோவா செட் ஆகாது. தேவைப்படுறவங்க வாங்கி குடிங்க. இது ஆக்சுவலி இன்க்ளூடட் டிக்கெட்லேயே ஃப்ரீயாக தான் வருது. நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அப்படி இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மக்களே ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. கரெக்டாக ஷார்ப்பாக வந்துச்சு ட்ரெயின். ஸோ ஜர்னி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.